வணக்கம். பர்டிகுலராக இந்த வீடியோ பிரியா பேக்கரி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றின ஒரு வீடியோ தான். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். தனக்காக இல்லாமல் நான் வந்து பசங்களுக்காக நான் உழைக்கிறேன், பெற்றவங்களுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன், ஹஸ்பண்டை பார்த்துக்காக தான் இந்த வேலைக்கு வரேன், பொண்டாட்டி பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்கிற சராசரியான ஆளோட கதை இங்கே சொல்ல மறந்த கதையாகவே போயிடுது. அப்படி ஒரு ஹீரோவை கொண்டாடுற கதை தான் இந்த பிரியா பேக்கரி. அப்படி ஓடுற எல்லாருக்கும் இந்த படம் சமர்ப்பணம் தான். பர்டிகுலராக இன்னைக்கு Jan 1, 2026 பர்த்டே கொண்டாடுற எங்கள் அம்மாக்காக சமர்ப்பணம். அவங்களோட பர்த்டேக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரத்துக்காக வீட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து கஷ்டப்பட்ட அவங்களோட கதையை மையமாக வச்சு தான் இந்த கதையை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த திரைப்படம் உங்களுக்காக சமர்ப்பணம் வேண்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. ஹாப்பி பர்த்டே மேடம். என்ன சொல்லுங்க? ஹாப்பி பர்த்டே பிரியாண்டி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தென் அந்த கல்வாரியில் இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் திஸ் குட்டி. ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மேடம். ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி. ஹாப்பி பர்த்டே பிரியா. ஸ்டே ஆல்வேஸ் பிளெஸ்ட். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. ஹாய் மேம், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்பவுமே சிரிக்க வச்சுட்டு இருங்க, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருங்க. நான் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கினீங்க. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மேடம், ஹாப்பி பர்த்டே மேடம். அவ்வளோதான். 10 கட்சிகள் சேர்ந்து என்னை எதிர்த்த போதிலும், பெரிய கூட்டணி என்று எதுவும் இல்லாத போதிலும், நான் ஆண்டவனை நம்பி மக்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டேன். மக்கள் குரல்தான் மகேசன் குரல் என்பார்கள். மக்கள் என்னை கைவிடவில்லை. மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.